இந்தாடி குண்டம்மா, நான் அந்த குடம் வச்சிருக்கேன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு உன் குடத்தை வச்சு பிடிச்சிட்டு இருக்கேன்? ஒழுங்கு மரியாதை எடு, நான் பிடிக்கணும். குண்டம்மா வாடி பொடிலாம் பேசுனீங்கன்னா கையை உடச்சிருவேன் பார்த்துக்கம்மா. எனக்கு வர கோவத்துக்கான அப்படி தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா பேசு. அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவேன்? என்னையே அடிச்சுட்டே நீ. உன்னை கொல்லாம விட மாட்டேடி. என்னையே அடிக்கிற நீ. என்ன நீ ஓவரா பேசுனதுனால நீ வாங்கின. என்னென்னதுக்கிட்டே அடிக்கிற? ஏ குண்டம்மா, நான் பிடிக்க வேண்டிய இடத்துல நீ குடத்தை வச்சு பிடிச்சிட்டு இருந்தா அப்படி சும்மா விடுவாங்களா? ஏன் குடத்தை தள்ளி வச்சுட்டு நீ பிடிக்கிற? குடத்தை வச்சுட்டு நீ எங்கேயோ போயிட்ட ஆட்டிக்கிட்டு அப்புறம் எவடி தண்ணி பிடிப்பா? தண்ணி வேஸ்ட்டாக கீழே போகுது. கண்ணெடுத்து போட்டுருக்கிய, கண்ணு தரல. ஆரம்பத்திலே சண்டை போட்டுட்டு இருக்காளுங்களே. இவளுங்களை சமாளிச்சு நம்ம தண்ணி பிடிச்சி விடிஞ்ச மாதிரி தான். ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க, முதல்ல சண்டையை போடுறது நிறுத்துங்க. எதுக்காலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம், நிறுத்துங்க. நீ எங்கடி போயிருந்த? இவ்வளோ ஊர் சுற்றிட்டு வந்து இப்போ வந்து எங்களை பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, பார்த்து பேசு. நானே வெளியே போயிட்டு தண்ணி வருதுன்னு அவசர அவசரமாக ஓடி வந்திருக்கேன். அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களை கூட நான் கூட சாப்பிடாம எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன். தண்ணி பிடிக்கலன்னு வந்தால் நீங்கள் ஆளுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க தண்ணி பிடிக்காம. ஏய் நாங்கள் அப்படி தானே சண்டை போடுவோம். உனக்கு என்னடி சின்ன பொண்ணு? இவகிட்டலாம் பேச முடியாது. தூக்கி போட்டு 4 மிதிச்சு அந்த பக்கம் ரோட்டில் தூக்கி போடுவோம். இருங்க இருங்க சரோஜாக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேசுவோம். என்னடி பேச போகிறேன்ட்ட? ஒரு மரியாதை அவங்களை குடத்தை எடுக்க சொல்லி நான் பிடிக்கணும். இங்கே பாருமா, குடத்தை வச்சா மட்டும் போதாது, ஆள் பக்கத்தில் இருக்கணும். அப்புறம் தண்ணி பிடிக்காம வேஸ்ட்டாக கீழே போனால் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க பிடிக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வர வரைக்கும் என் குடம் இருக்கணும், நான் தான் வந்து பிடிப்பேன். அப்போ சரி, சரோஜாக்கா ஒன்று அடிச்சதுல தப்பே இல்லை. பாத்தியா பாத்தியா, சொன்னல இவ்வளோ திருந்தவே மாட்டா. இவகிட்ட போய் நீ நான் இங்கிட்டு இருக்க. என்னையவே திருப்பி அடிச்சு விட்டா சின்ன பொண்ணே. உனக்கு இவளை பற்றி தெரியாது சின்ன பொண்ணே. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறா சின்ன பொண்ணு. பெரியவங்க கொஞ்சம் கூட ஒரு இங்கிதமே இல்லை. எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாரு உங்கள் வீட்டில். அதனால தான் சின்ன பொண்ணு நான் கை நீட்டினேன். அதுக்கப்புறம் என்னையவே தூக்கி என்னையவே அடிச்சிட்டா. இவளெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. இங்கே பாரு, நாங்களாம் பயங்கர கோவத்தில் இருக்கோம். ஒழுங்காக சைலண்ட்டாக தண்ணி பிடிச்சிட்டு இங்கேருந்து போகிற வெளியே பாரு. இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகி போகும் சொல்லிவிட்டேன். நான் வர இன்னும் ஒரு குடம் தண்ணி கூட பிடிக்கல. இவ்வளோ நேரம் நீங்கள் பிடிச்சது இல்லாமல் நானே இப்போ லேட்டாக தான் வந்திருக்கேன். இப்போ நான் எப்படி பார்த்தா நான் தான் பிடிக்கணும் தண்ணி. ஓ வடி வா, இவ்வளோ நேரம் எங்கேயோ போய் ஊர் சுற்றிட்டு வந்து நீ வந்த உடனே உனக்கு தண்ணி விடணுமா? ஒழுங்காக வரிசை லைனில் நில்லு, நாங்கள் பிடிச்சதுக்கப்புறம் நீ பிடி. அடி பாவி, எம்முட்டு நேரம் தண்ணி பிடிச்சது உனக்கு பத்தல. இப்போ நான் பிடிக்க வரும்போது விட்டா என்னவா? தண்ணி எனக்கு கொஞ்ச நேரத்தில் நிற்க போகுது. கடைசியாக கொஞ்சம் நான் பிடிச்சிக்கிறேன். அட இவகிட்ட என்ன சின்ன பொண்ணு பேசிகிட்டு இருக்க? குடத்தை தூக்கி தள்ளி தூர போட்டுட்டு நீ போய் பிடிப்போ, நான் பார்த்துக்கிறேன். சண்டை போடாதீங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. எதாக இருந்தாலும் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீங்களே சொல்லுங்க பவியக்கா. நானே இப்போ தானே வந்தேன். தண்ணி எம்மிட்டு நேரமாக வருது. எல்லாரும் பிடிச்சிங்கல்ல, தண்ணியே நிற்க போகுது. நான் கடைசியாக பிடிச்சிக்கிறேன்னு கேட்டால் இவ ஓவராக பேசிகிட்டு இருக்கா. இவங்க பெரிய மீட்டிங் போட்டாளுங்க, பெரிய இவளுங்க. அங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்குள்ளே சண்டையை போட்டு விட்டு அவள் பாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். வேர்ல்டு பேசிக்கிறேன். அது கூட தான் ஓகே சரி தள்ளுறேன் பாரு. சரோஜாக்கா சரோஜாக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. குடத்தை வர உதச்சி தள்ளிட்டீங்க. அவள் அதுக்கு வந்து சண்டை போடுவா. எதாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். நீங்கள் உங்கள் குடம் பாருங்க நம்பிடுச்சு. எடுத்துகிட்டு முதல்ல வீட்டுக்கு போங்க. அவள் உங்ககிட்டலாம் பயப்பட மாட்டான், என்கிட்ட தான் பயப்படுவா. எதாக இருந்தாலும் நான் சண்டை போட்டு அவளை பேசிக்கிறேன். நீங்கள் போங்க முதல்ல. எனக்கு செம்ம கோபம் வருது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல சின்ன பொண்ணு. ஆமாம், இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் முதல்ல தண்ணி கொடுத்து எடுத்து நான் வீட்டுக்கே போகிறேன். ஆமாம் ஆமாம், ஓவர டென்ஷன் ஆகிட்டீங்க. முதல்ல போய் பிபி மாத்திரை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. தண்ணி நின்று போச்சு, தண்ணி வரலையா? அட அட தண்ணி எடுத்து விடுங்கடா, பண்ணாதீங்கடா, நான் என்ன பிடிக்கவே இல்லை. அச்சோ சின்ன பொண்ணு, நீ என்ன தண்ணி பிடிக்கவே இல்லையா? அட ஆமாம், நான் என்ன பண்ணுறது இப்போ? சரி விடு, நான் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் உனக்கு ஒரு 4 கூட கொடுக்குறேன், போதுமா? இது செஞ்சு சண்டைலாம் போடாத. அட அப்படியா சொல்கிறீங்க? சரி சரி போதும், ஒரு 4 கூட தான் இப்போதைக்கு. அடுத்து வர தண்ணி வரதுக்குள்ளே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடி பாவீங்களா, என் குடத்தை தள்ளி விட்டு வச்சிருக்காளுங்க. இல்லாடி சின்ன பண்ணே, நீ தான் என் குடத்தை தள்ளி விட்டியா? உனக்கு எம்மிட்டு தைரியம் தான் என் குடத்தை உதச்சி தள்ளியிருப்பேன். உன்னை இப்படியே சமாள விடக்கூடாது, 4 போட்டால் தான் அடக்க வைக்கும். என்னையும் வெடிக்கிறேன் நீ. நானே வெளியே போயிட்டு அவசர அவசரமாக ஓடி வந்து தண்ணி என்ன போச்சுங்கிற கடுப்பில் எறிகிறேன். நீ எந்த குளத்தை தள்ளி விட்ட அதை தள்ளி விட்டேன்னு என்னையும் அடிக்க வரியா? நான் தான் தள்ளி விட்டேங்கிறத பார்த்தியடி கண்ணாடி. இன்னைக்கு உன் மண்டையை உடச்சி மாவிளக்கு வைக்கல. என் பேர் சின்ன பொண்ணே கிடையாது, எல்லாமே உன்னால தாண்டி. உங்ககிட்ட சண்டை போட்டு தான் நான் தண்ணி பிடிக்காம விட்டு இப்போ தண்ணியை நின்று போச்சு.
போடுற சண்டையை விலக்கி விடுறதே எனக்கு நேரம் சரியா போச்சு. அட சின்ன பொண்ணு, கோவப்படாத. எதுக்கு என்னது காத்துல பறந்து பறந்து அடிக்கிற நீ? உனக்கு கராத்தே கும்ஃபு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். போத விட்டுரு, அவளை அடிச்சு கொண்டுறத விட்டுரு. இதுக்கு மேலே இன்னொரு தடவை எங்ககிட்ட இந்த ஏரியாவில் யார்கிட்டயுமே நீ வம்பு பண்ணக்கூடாது. வம்பு பண்ணுற சண்டை போடுறேன்னு தெரிஞ்சிச்சு, சத்தமே இல்லாமல் வந்து சத்தமே இல்லாமல் தண்ணி பிடிச்சிட்டு போகணும். அவளை கையை ரெண்டி உடச்சி வச்சிருவேன். விட்டு சின்ன பண்ணேன். ஓவர நீ என்ன பேசிட்டு அடிச்சு வரப்பட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுறேன் பாரு. என்ன வேணாலும் போய் பண்ணிக்கிட்டி. சின்ன பொண்ணுக்கிட்ட ஆகாது. சின்ன பொண்ணுக்கிட்டே உன் வேலையை கட்டுறியா? உனக்கு எப்படி சின்ன பொண்ணு பேர் வச்சுட்டு பெரிய பள்ளி மாதிரி இருக்க? உன்னால போய் சின்ன பொண்ணு என்ன எடுத்துக்கிட்டே? ஐயோ, இவ வேற ஓவரா பேசுறாளே. சின்ன பொண்ணு விட்டுரு, அவள் ஒரு பைத்தியம். அவள் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பா, விட்டுரு. பெரிய பிரச்சனை ஆக்கிறாதே இதை. அப்புறம் தண்ணியே நம்ம பிடிக்க முடியாமல் போயிடும். இப்போ இங்கிருந்து இதெல்லாம் உனக்கு தேவையாமா? சண்டை படாமல் ஒழுங்காக தண்ணி பிடிச்சிருந்தா எந்திரி. அம்மா, என்னைய கிளத்துல விட்டேடி. உனக்கு இருக்குதுடி, ஒரு நாள் வைக்கிறேன் பெரியாப்பா. என் வீட்டு கட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. வீட்டுக்காரன பெரிய கொம்பா போய் எவன்கிட்ட வேணாலும் சொல்லிக்க. எவன் வந்தாலும் இதே அடிதான். அடி சின்ன பொண்ணு, கொஞ்சம் அமைதியே இரு. போதும், சாந்தமாக இரு. இப்படி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி தான் இந்த தெருவில் நம்ம வாழ்றது? நாளைக்கு பின்ன எல்லாரும் நம்ம பார்க்க வேணாமா? சொல்லு, ஏதோ ஒரு உதவினை யார்கிட்ட கேட்குறது? தயவு செஞ்சு இப்படி சண்டை போடாதீங்க எல்லாரும். அட, உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்படி அநியாயத்துக்கு இருக்கிறவங்கள என்ன பண்ணுறது? இப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் கம்மியாக இருங்க, உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேலே இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அட, நீங்கள் எதுக்கு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? விடுங்க. நான் வெளியே எழுந்த தெரியுமா ஒரு ஃபேமிலியோட? அவசரமாக அவங்கள விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து தண்ணி பிடிக்கலான்னு. தண்ணியும் இல்லாமல் போய் சண்டையும் போட்டு நானே டென்ஷன் ஆகல, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சரிம்மா சரி. இல்லை, இப்படி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு சண்டைனாலே ஆகாது, அதுதான். சரி வா சின்ன பொண்ணு, நீ உனக்கு தண்ணி இல்லைல்ல, நான் கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போவா. சரி வரேன். நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சே, அவ்வளோ தூரம் அவசரமாக வந்து தண்ணி நின்று போச்சே. சரி பரவாயில்ல. அடுத்த தடவை பார்த்துப்போம்.